மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த சுக்காவுக்கு டேஸ்ட்டு நம்ம வறுத்து அரைக்கிற பொடியில் தான் இருக்குங்க. வாங்க அந்த பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. 2 கல்பாசி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 ஸ்டார் பூ சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சூடேறினது சோம்பு போட்டு பொரிச்சிக்கலாங்க. இப்போ வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. மூணு காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரை துண்டு தேங்காயை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண தேங்காயம் தாங்க இதில் ஹைலைட்டு. இப்போ வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ரச சாதம், சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சுருளாக வதங்கி வந்துருச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா மணக்க மதுரை மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. சின்ன வெங்காயத்தோட தேங்காயோட மட்டனை சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை